வெல்கம் டு ஜோக்கோ சேனல். இப்போ நம்ம மட்டன் குழம்பு செய்யலாம் வாங்க. குழம்பு செய்கிறதுக்கு கறியை வேக வச்சுக்கலாம். குக்கரில் கறியை போட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். குக்கரில் மூடி வேக வச்சுருவோம். ஒரு 5 விசில் விடலாம். குக்கரை வச்சு 5 விசில் விட்டுடலாம். இது குழம்புக்கு தேவையான மசாலா. இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்குவோம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கசகசா, 3 முந்திரி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மசாலா தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது குழம்பு தாளிக்க 50 வெங்காயம், சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடிசாக. குக்கரில் 5 விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு சட்டி வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். பொரியிற வரையும். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. குழம்புக்கு தேவையான தூளை போட்டுப்போம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கறி எடுத்து போட்டுக்கலாம். அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். மட்டன் வதங்கினதும் அந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு வதக்கி விட்டுப்போம். இதோட கொஞ்சம் புதினா மல்லியும் சேர்ந்து போட்டு வதக்கிக்கலாம். இப்போது அந்த கறி வேக வச்ச தண்ணியையும் ஊற்றி கிளறிப்போம்.
உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்குவோம். 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க. தேங்க்யூ.